வணக்கம் அன்பானவர்களே. கதையும் அறுசுவையும் என்னுடைய யூடியூப் சேனல். இந்த சேனலில் எழுத்தாளர்களுடைய கதைகள், உணவு குறிப்புகள்னு மாறி மாறி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வீடியோ ஒரு உணவு குறிப்பை தான் தாங்கி வருது. ஊற போட வேணாம், அரைக்க வேணாம், வதக்க வேணாம், அப்படியே இல்லாமல் ஒரு உசிலி செய்து காட்ட போகிறேன். என்னது இதெல்லாம் ஊற போடாமலேயே பருப்பு உசிலியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, வாழைப்பூ பருப்பு உசிலி எப்படி செய்து காட்டுறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பருப்பை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே மாதிரி அதை அரைக்க வேண்டிய அவசியமும் இல்லை தண்ணியாக போயிடுச்சு, இல்லை ரொம்ப இறுக்கமாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டு கிளறணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் பருப்பு உசிலி செய்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வாழைப்பூ பருப்பு உசிலி ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம். முதல்ல ஒரு வாழைப்பூ, அதில் அந்த பூவை ஆயணும் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த கள்ளன் இருக்கும், அந்த கள்ளன்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். தண்ணியில் 2 கரண்டி மோர் விட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியாக நறுக்கிறத அதுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா சில சமயம் ரொம்ப துவர்க்கும். அந்த துவர்ப்பு சுவையை கொஞ்சமாக மட்டப்படுத்துறதுக்கு இந்த மோர் உதவும். அதனால் பொடியாக நறுக்கி அந்த மோரும் தண்ணியும் கலந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும். முதல் நாளே அதை நறுக்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கள்ளன் எடுக்காமல் நீங்கள் வாழைப்பூ சமைக்க முடியாது. அந்த கள்ளன்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் மாதிரி அது இருக்கும். அது வேகவும் வேகாது, அதை நறுக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த கள்ளன்லாம் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மறுநாள் நம்ம சமைக்கும்போது சில சமயம் கரண்ட்டு போயிடும், சில சமயம் நம்ம மறந்துடுவோம். ஸோ இந்த ரெண்டும் இல்லாமல் உடனே இந்த பருப்பு உசிலியை சுவை மாறாமல் நம்ம சாதாரணமாக அரைச்சி செய்யக்கூடிய சுவையில் அதைவிட கூட சொல்லலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். உடனடியாக செய்யக்கூடிய, அதாவது இன்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன டம்ளர் அளவு தான். 1/2 டம்ளர் கடலை பருப்பு, அதுக்கு ஈக்குவலாக 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, தேவையான அளவு பெருங்காயம் இதில் கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த பருப்பு நம்ம எவ்வளவு வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு, மினிமம் 6 மிளகாய் வத்தல் அது இருக்கணும். இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்ததுன்னா அந்த காய்க்கும் இதுக்கும் ஈடு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான்லாம் கிட்டத்தட்ட 8 மிளகாய் போட்டிருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லணும். நல்ல உப்பு உரப்பாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் 8 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம், ஆனால் 6 இருக்கணும் மினிமம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ருசி. இவ்வளவு தாங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, வெறும் கடாய், எண்ணெயெல்லாம் விட வேண்டிய அவசியமே இல்லை. கடாயில் இந்த பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம், இந்த பருப்புக்கு தேவையான உப்பு, இதை எல்லாமே போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ட்ரை ஃப்ரை தான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி, அதாவது ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லாமல் அழகாக கோல்டன் கலர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கலரில் வந்த உடனே அதை இறக்கி வச்சிடணும். இதுக்கு தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா ருசி கொடுக்கும். தேங்காய் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேங்காய் சேர்க்காமல் இருக்கலாம். இப்போ நான் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் தேங்காய் சேர்ப்பேன். ஸோ தேங்காய் பூவு துருவி வச்சுருக்கேன், அது 1 கைப்பிடி அளவு, அவ்வளோதான், ரொம்பவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக இந்த வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை குக்கரில் இந்த வாழைப்பூவை ஒரு பாத்திரத்தில், அதாவது குக்கர் பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். அது ஏற்கனவே அதில் தண்ணி பசை நிறைய இருக்கும், நல்லாவே வெந்துடும். இந்த வாழைப்பூ எவ்வளோ இருக்கோ அதற்கு தேவையான உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி, இதையெல்லாம் போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். 4-5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போது குக்கரில் வாழைப்பூ வேக வச்சு எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா உசிலி குழகுழத்து போகாமல் இருக்கும். சரி, இப்போது வாழைப்பூவை இந்த மாதிரி தண்ணி பசை அவ்வளவா இல்லாமல் வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போது அடிக்கனமான வாணலி, கடாயில் எண்ணெய், தாளிக்க தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இதெல்லாம் நல்லா பொன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போது நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ மட்டும் இல்லை, பீன்ஸ் காயையும் கூட இதே மாதிரி நறுக்கி வேக வச்சு எடுத்துட்டு அந்த காயை தான் வதக்கணும். வறுத்து வச்சுட்டு பருப்பை வதக்கணும்னு அவசியம் இல்லை.
காயை லேசாக வதக்கணும். இப்போ தேங்காய் சேர்க்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க தாளிக்கும் போதே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், சாதா எண்ணெய், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், அதோட அரை கரண்டி தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டிங்கன்னா தேங்காய் சேர்க்காமலேயே கூட இருக்கலாம், அவ்வளோ வாசனையாக இருக்கும். சரி, இப்போ தாளித்து எடுத்தாச்சு. இந்த வேக வச்ச வாழைப்பூவை இப்போ நான் உள்ளே போட்டுட்டேன். 3 நிமிஷம் இருக்கணும். அதுக்குள்ள இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடியை இப்போ மிக்சியில் பொடி பண்ண போகிறேன். இந்த பொடி வந்து ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது. இந்த பாம்பே ரவை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சாலே போதும். அதுவே நல்லா இருக்கும். அப்போ தான் உதிரியாக வரும் உசிலி. இப்போ ரவை பக்குவத்துக்கு இதோ ஒன்றா போட்டு பொடி செய்யலாம். இதோ பொடி செஞ்சாச்சு. அதுக்குள்ளேயும் அந்த வாழைப்பூ நல்லாவே கொஞ்சம் தண்ணி பசை எல்லாமே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பொடியை அப்படியே தூவுங்க. தூவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அரைச்ச உசிலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலர், அந்த டெக்ஸ்டர் எல்லாமே வந்திருக்கும். அடுத்ததாக நான் கொஞ்சம் தேங்காய் பூ போடுவேன்னு சொன்னேன் இல்லையா, துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை அப்படி மேலாப்பில் நல்லா தூவி விடுறேன். தூவிட்டு திருப்பி ஒரு கிளறிட்டோம்னா இப்போ பாருங்கள், அப்படியே சூப்பராக டேஸ்டான உசிலி ரெடி. இதுக்கு மேலே இந்த அலங்காரப்படுத்துறதுக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டாச்சு. இதே மாதிரி உசிலி பீன்ஸ் காய வச்சும் பண்ணலாம். அதாவது சீனி அவரைக்காய், கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சும் பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கூட உருளைக்கிழங்கு வச்சும் கூட உசிலி பண்ணலாம். அது வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது அருமையான வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி. இந்த வாழைப்பூ உசிலிக்கு இணையாக மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பும் தொட்டுக்கலாம், வெந்தய குழம்பும் தொட்டுக்கலாம். வெந்தய குழம்பு, மோர் குழம்பு ரெசிபி எல்லாம் இது வர்ற வீடியோவில் போடுறேன். காலை நேரம்னாலே அவசரமாக பரபரப்பாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி பருப்பு உசிலி செய்து அசத்துங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சைட் டிஷ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு உணவு குறிப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. பாய் பாய்.